இரவில் வெளியே நின்ற பெண் திடீரென்று புகுந்த இருவர் செய்த செயல், அதிர்ச்சியில் உறைந்த வீட்டார். சிசிடிவியில் பதிவான பரபரப்பு காட்சிகள். 25 ஆண்களும் 3 பெண்களும் இரவில் இணைந்து செய்த செயல், போலீசாருக்கு பரந்த தகவல். உடைமையில் வைத்திருந்த பயங்கர பொருட்கள். பிபிலையில் கொடூரம், தூங்கிக் கொண்டிருந்த மனைவிக்கு தீ வைத்த கணவன், பெண் பலி. அடுத்த அறையில் தூங்கிக் கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு கேட்ட சத்தம். கடைக்குள் நின்ற பெண்ணுக்கு திடீரென்று வந்த இருவர் செய்த செயல், சிசிடிவியில் பதிவான திடுக்கிடும் காட்சிகள். தமிழர் பகுதியில் இடம்பெற்ற சம்பவம். வவுனியா ஓமந்தையில் கொடூரம், ஆலயத்தில் வலுக்கட்டாயமாக பூசை செய்ய முயன்றதை தட்டி கேட்ட தாய் மீது தாக்குதல், மகனை கத்தியால் குத்தி கொலை. கடலில் காணாமற் போய் இறுதியில் தப்பி வந்த மீனவர்கள், யாரும் எதிர்பாராத அதிசயம். பாடல் பாடி கைதான இளைஞன் தொடர்பில் டக்ளஸ் வெளியிட்டுள்ள தகவல், அரச தரப்பு எம்பி தலையீடு செய்து விடுவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். வாகன இலக்கத்தகடு அச்சிடும் பணிகள் மீண்டும் ஆரம்பம், மீண்டும் நடைமுறைக்கு வரவுள்ள பணி. மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்ட 8 எண்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுப்பு, தோண்ட கண்டுபிடிக்கப்படும் எண்புக்கூட்டு தொகுதிகள். திடீரென்று அமைச்சர் கலந்து கொண்டிருந்த நிகழ்வில் பெண்ணால் பரபரப்பு, குழம்பிய பெண் கேட்ட கேள்விகள், நிறைவடையும் வேளையில் குழப்பம். தரையிறங்கும் போது பாரிய விபத்தை சந்தித்த விமான பறப்பு வரலாற்றில் எதிர்பாராத சம்பவம். திடீரென்று நடுங்கிய கட்டடங்கள், இடிந்து விழுந்த பள்ளி கட்டிடம், கொடியேற்ற விழாவில் பதற்றம். யாழ்ப்பாண பகுதியில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியொன்றின் பாடல்களை எடிட் செய்து தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை மகிமைப்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் பதிவிட்டதாக கூறி கிளிநொச்சியைச் சேர்ந்த சொல்லிசை கலைஞர் கணேஷ்குமார் சங்கீதன் அண்மையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து கருத்து வெளியிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன், குறித்த இளைஞன் பாடிய இவ்வாறான பாடல்கள் தமிழ் மக்களின் உண்மையான வலிகளை பிரதிபலிக்கவில்லை என்றும் அவை விடுதலை புலிகள் அமைப்பை அவமதிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக தெரிவித்தார். இதேவேளை இந்த கைது நடவடிக்கைக்கு எதிராக கிளிநொச்சியில் கடந்த சனிக்கிழமை பொது அமைப்புகளினால் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதோடு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் உள்ளிட்டோர் இந்த இளைஞனை விடுவிக்க கோரி ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியும் சட்ட நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. தனமெல்வில ஹம்பேகமுவ ஜனபதய பகுதியில் வீட்டுக்கு அருகாமையில் நின்று கொண்டிருந்த இளம்பெண் ஒருவரை 2 நபர்கள் சேர்ந்து வீட்டில் உள்ளவர்கள் முன்னிலையில் அச்சுறுத்தி கொள்ளையடித்துள்ளனர். சந்தேக நபர்கள் இருவரும் குறித்த பெண்ணின் கழுத்தில் இருந்த மாலை, கை வளையல் மற்றும் மொபைல் போன் ஆகியவற்றை தட்டிப்பறித்து செல்லும் காட்சிகள் அங்கிருந்த பாதுகாப்பு கேமராவில் பதிவாகியுள்ளன. பாதிக்கப்பட்ட பெண் அம்மா காப்பாற்றுங்கள் என்று அபயக்குரல் எழுப்பியும் கொள்ளையர்கள் தப்பிச் செல்லும் வரை அவர் உதவிக்கு வரவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் ஹம்பேகமுவ போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அம்பலாங்கொடவின் இடமதோட்டா பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் முகநூல் விருந்து நடத்திய 28 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 25 ஆண்களும் 3 பெண்களும் உள்ளடங்குவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த முகநூல் விருந்தை நடத்திய ஒரு இளம் பெண்ணிடமிருந்து கஞ்சா, ஐஸ், கெரோயின், ஹொகைன் மற்றும் போதை மாத்திரைகள் உள்ளிட்ட பல சட்டவிரோதமான போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறையினர் கூறுகின்றனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 18 முதல் 44 வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளை தவிர இலங்கையின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் இந்த இளைஞர்கள் நடத்திய முகநூல் கூட்டத்தில் சோதனை நடத்தப்பட்டதாகவும் அவர்கள் அனைவரும் இன்று பாலப்பிட்டிய நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். பிபிலை மெதகம கொடிகமுவ கிராமத்தில் இன்று காலை குடும்ப தகராறின் காரணமாக கணவனால் தீ வைக்கப்பட்ட பெண்ணொருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். 40 வயதுடைய இரோஜா உம்மா என்ற 2 பிள்ளைகளின் தாயை இவ்வாறு உயிரிழந்தார். பாதிக்கப்பட்ட பெண் தூங்கிக் கொண்டிருந்த கட்டிலில் அவரின் கணவர் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ளதாக தெரிய வருகிறது. தீ விபத்தில் பலத்த தீக்காயங்களுக்குள்ளான அந்த பெண் உறவினர்களால் பிபிலை பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சம்பவத்தை தொடர்ந்து சந்தேக நபரான கணவன் பகுதியிலிருந்து தப்பியோடியுள்ள நிலையில் மெதகம போலீசார் மோப்ப நாய்களின் உதவியுடன் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அத்துடன் பிபிலை நீதவான் சம்பவ இடத்துக்கு நேரில் வருகை தந்து முதல்கட்ட நீதவான் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார்.
திருகோணமலை நிலாவளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆத்திமோட்டை பகுதியில் கடையில் இருந்த பெண்ணொருவரின் தங்கச்சங்கிலியை மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம நபர் ஒருவர் பறித்துக் கொண்டு சென்ற சம்பவம் மதியம் இடம்பெற்றது. திருகோணமலை நகர பகுதியிலிருந்து மோட்டார் சைக்கிளில் வந்த இரு மர்ம நபர்கள் குறித்த கடையை தாண்டி சென்று பின்னர் மீண்டும் அந்த கடைக்கு முன்பாக நிறுத்தி ஒருவர் கடையில் பொருள் வாங்குவதாக பாசாங்கு செய்து குறித்த கடையில் இருந்த 69 வயதான வயோதிப பெண் அணிந்திருந்த தங்கச்சங்கிலியை அறுத்துக் கொண்டு மோட்டார் சைக்கிளில் திருகோணமலை நகர் பகுதியை நோக்கி தப்பிச் சென்றுள்ளார். இச்சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இது தொடர்பாக நிலாவளி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதோடு இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என்று தெரிய வருகிறது. மேலதிக விசாரணைகளை நிலாவளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா ஓமந்தை நாவற்குளத்தில் கோயில் பூசை தொடர்பான சம்பவத்தில் 32 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையான சேதுபதி நிரோஜன் என்பவர் பலியாகியுள்ளதோடு அவருடைய தாய் பலத்த காயங்களுக்குள்ளாகியுள்ளதாக ஓமந்தை போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் வவுனியா ஓமந்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாவற்குளம் பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றின் கதவை உடைத்து 6 பேர் கொண்ட குழு ஒன்று வலுக்கட்டாயமாக பூசை செய்வதற்கு முற்பட்டனர். குறித்த சட்டவிரோதமான செயலை அந்த இடத்தில் இருந்த கொலை கொண்டவரின் தாய் தட்டி கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமுற்ற அந்த குழுவினர் தாய் மீது தாக்குதல் நடத்தினர். இது தொடர்பாக மகன் அவர்களிடம் கேட்கச் சென்ற போது இதன்போது ஏற்பட்ட வாய் தர்க்கம் மோதலாக மாறிய நிலையில் அந்த குழுவினர் மறைத்து வைத்த கத்தியால் அவரை குத்தியுள்ளனர். இதனால் பலத்த காயமடைந்த இளைஞனை அங்கிருந்த ஒரு மீட்டுடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதிலும் அவர் கொண்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். கொலை சம்பவம் தொடர்பில் ஓமந்தை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து உடனடியாக செயற்பட்ட போலீசார் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்தனர். சடலம் உடல் கூட்டு பரிசோதனைக்காக வவுனியா பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டதோடு சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளையும் ஏனைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளையும் ஓமந்தை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு கடற்பகுதியில் கடற்றொழிலுக்காக சென்ற நிலையில் காணாமல் போயிருந்த கடற்றொழிலாளர்கள் பாதுகாப்புடன் மீட்கப்பட்டு கரைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர். புங்குடுதீவு பகுதியைச் சேர்ந்த 3 கடற்றொழிலாளர்கள் வெள்ளிக்கிழமை கடல் தொழிலுக்கு சென்ற நிலையில் காணாமல் போயிருந்தனர். அவர்களை தேடுகின்ற நடவடிக்கைகள் நேற்றைய தினம் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் கடற்றொழில் அமைச்சரின் பணிப்புரையின் பிரகாரம் கடற்படையினர் தமது படகுகளில் நைனாதீவு மற்றும் அதையண்டிய கடற்பரப்பில் தீவிர தேடுதல் நடவடிக்கையினை மேற்கொண்டு கடற்றொழிலாளர்களை கண்டு மீட்டுள்ளனர். மீட்கப்பட்ட கடற்றொழிலாளர்கள் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பாதுகாப்புடன் குறிகட்டுவான் இறங்குதுறைக்கு அழைத்து வரப்பட்டு அவர்களின் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளனர். இந்த மீட்பு நடவடிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனும் இணைந்திருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. தவறான அல்லது சுயலாப அரசியல் வழிநடத்தல்களுக்கு எமது இந்த சமுதாயத்தின் ஒரு பகுதியினர் எடுபட்டு உணர்வுபூர்வமான சிலவற்றை தவறாக புரிந்து கொண்டு செல்லவோ எழுதவோ அல்லது பாடவோ முற்படுவதை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் உள்ளாக்க முடியாது என சுட்டிக்காட்டிய முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தா புலிகளுடன் தொடர்புடைய பாடலை பாடியமைக்காக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட சங்கீதனை யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் அரசு தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது தலைமையிடம் எடுத்துச் சொல்லி விடுவிக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். ஒரு வருடத்துக்கு மேலாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட வாகன இலக்க தகடுகளை அச்சிடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இதன்படி குறித்த பணிகள் இன்று காலை 10 மணிக்கு மீண்டும் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயகவின் தலைமையில் வெரகராவில் உள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்கள வளாகத்தில் இந்த பணி தொடங்கப்பட உள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் இருந்து இன்றைய தினம் 2 சிறுவர்களின் எண்புக்கூட்டு தொகுதி உள்ளடங்கலாக 8 எண்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 18ஆம் நாள் அகழ்வு இடம்பெற்றுள்ளது. இதன்போது 6 எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூட்டு தொகுதிகளில் சிறுவர்களுடைய 2 எலும்புக்கூட்டு தொகுதி உள்ளிட்ட 8 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் செம்மணி மனித புதைகுழியில் இதுவரையில் நடைபெற்ற அகழ்வு பணியின் போது 302 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 298 எண்புக்கூடுகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. கடந்த சில நாட்களாக செம்மணி மனித புதைகுழியில் இருந்து சிறுவர்களுடைய எலும்புக்கூட்டு தொகுதிகள் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்களுடன் கலந்துரையாடலை மேற்கொள்வதற்காக ஒழுங்கு செய்யப்பட்ட குறித்த நிகழ்வில் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் விவகார அமைச்சர் சாவித்திரி போல்ராஜ், கடல் தொழில் அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர், மாநகர சபை உறுப்பினர், தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் என அனைவரும் நீண்ட நேரம் உரையாற்றினர். இதன்போது பெண்கள் தொடர்பான பல்வேறு ஒழுக்க விழுமியங்கள், பெண்கள் சிறுவர்களின் பாதுகாப்பு தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டன. இவ்வாறு பேசப்பட்ட நிகழ்வு நிறைவடைந்ததாக நன்றி உரை இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளை பெண்களுடன் கலந்துரையாடல் என்று விட்டு நீங்கள் எல்லோரும் பேசிவிட்டு செல்கிறீர்கள்,
நீங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை ஏதாவது கேட்டீர்களா என சங்கானை பிரதேச சபை எல்லைக்குள் வசிக்கும் பெண் ஒருவர் தனக்கு அரசாங்கத்தாலும் அரச ஊழியர்களாலும் எவ்வித சேவைகளும் கிடைக்கவில்லை, தான் புறக்கணிக்கப்படுவதாகவும் ஒரு நாய்கள் காப்பகம் ஒன்றை நடத்தி வருவதாகவும் அதற்கான அனுமதி கோரிய போது பிரதேச சபை அதற்கு அனுமதி மறுத்ததாகவும் தான் மலசலகூடமின்றி வாழ்ந்து வருவதாகவும் அதை கட்டுவதற்கு அனுமதி இல்லாமல் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதாகவும் அரசாங்கம் தனக்கு அநீதி இழைப்பதாகவும் குறிப்பிட்டார். ஒரு பெண்ணிட்ட இந்த பிரச்சனையை சொல்ல வந்தா நீங்க கேட்காமலே போறீங்க. கேட்டா நீங்கள் மக்களுக்கு நல்ல செய்யத்தான் வந்தேன்னு சொல்றீங்க. கலந்துரையாட வந்துட்டு கலந்துரையவே ஆடவே இல்லையா, நீங்க நினைச்சதை பேசிட்டு போறீங்களே. அரசாங்கம் மேற்கு பிரதேச சபையிலிருந்து வாரேன். இப்படி ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட இதில் பார்த்துட்டு கணவர்கிட்ட கேட்டுட்டு ஒரு பெண்ணுன்றதால இந்த பிரச்சனை உங்கள்கிட்ட தீர்க்கப்படும். ஆனால் கடைசி வரைக்குமே இந்த பிரச்சனை கேட்கப்படும். என்னன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து நீங்கள் அரசாங்கத்தை வந்து நாங்கள் குறை சொல்லல. ஆனால் அரசாங்கத்தை நாங்கள் எதை வச்சு டிசைட் பண்ணுறோம்? அரசு அதிகாரிகளை வச்சு தான் டிசைட் பண்ணுறோம். இங்கே வட மாகாணத்தில் வந்து அரச சேவைகள் வந்து மக்களுக்கு ஒழுங்காக கிடைக்கிறதில்ல. எல்லாருமே அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க. எந்த பிரச்சனை இங்கே உள்ள அதிகாரிகளுக்கும் தெரியும், அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தெரியும். தீர்க்கப்படையில கேவலம் என்னன்னு சொன்னால், நான் ஒரு சமூக சேவை செய்கிறேன், ஒரு தெரு நாய்கள் 50 பேரை தத்தெடுத்து வளர்க்குறேன்ன்றது காரணம் காட்டியே இன்றைக்கு என்ன அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நான் ஒரு பெண்ணா 2 வருஷமா மெலசல கூடம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மெலசல கூடம் நீங்கள் கட்டித்தர வேண்டாம், நான் கட்டுறேன்னு எனக்கு அனுமதி தான் கொண்டு கட்டுறேன், அனுமதி தெரியல. அதே நேரம் காவல் நிலையத்துக்கு போய் ஒரு பிரச்சனை தொடர்பாக முறைப்பாடு சொன்னால் இன்னும் 1 மணி அளவு இன்னும் கணவரையும் நாங்கள் அதிகாரமாக கலைக்கிறோம்ட்டு பிடிச்சி இருத்திட்டாங்க. இன்றைக்கு மக்கள் சந்திப்புகளை நாங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் எங்களுக்கு நல்லது செய்வீங்களோ ஒவ்வொரு மக்கள் சந்திப்புலையும் நாங்கள் மக்கள்கிட்ட ஓடி உங்களோட. டொமினிக்கன் குடியரசில் உள்ள லா ரோமனா சர்வதேச விமான நிலையத்தில் அவசர தரையிறக்க முயற்சியில் ஈடுபட்டிருந்த தனியார் வணிக ஜெட் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்துக்குள்ளான இந்த விமானம் 2004ஆம் ஆண்டு மாடலை சேர்ந்த ஜெட் விமானமாகும். சம்பவ இடத்துக்கு அவசர மீட்புக் குழுவினர் விரைவுடன் அனுப்பப்பட்டுள்ளதோடு விபத்திற்கான காரணத்தை கண்டறியும் நோக்கத்தில் அதிகாரிகள் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். விமானத்தில் பயணம் செய்தோர் மற்றும் அவர்களின் தற்போதைய நிலை குறித்து மேலதிக விவரங்கள் எதுவும் இதுவரையில் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டின் மலிதா பகுதியில் உள்ள கிலாலா கிராமத்தின் மகாயாஹாய் தொடக்கப்பள்ளியில் திங்கட்கிழமை காலை இடம்பெற்ற கொடியேற்ற விழாவின் போது ரிக்டர் அளவுகோலில் 7.8 பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இந்த விழாவில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டிருந்த போது மாணவர்களுக்கு பின்னால் இருந்த சிறிய கட்டடம் ஒன்று திடீரென்று இடிந்து விழும் காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன. இந்த நில அதிர்வினால் பள்ளி வளாகத்தில் பெரும் பதற்றம் ஏற்பட்ட போதிலும் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை என்று பள்ளி அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கைதான கிளிநொச்சி இளைஞனின் பாடல் எமது வலிகளை கூறவில்லை, கேலிக்கூத்து காட்டியவர் இன விடுதலையை எடுத்து எம்பியதாக கூற வேண்டாம். அர்ச்சுனா எம்பி அதிரடி. இரவில் வெளியே நின்ற பெண் திடீரென்று புகுந்த இருவர் செய்த செயல், அதிர்ச்சியில் உறைந்த வீட்டார். சிசிடிவியில் பதிவான பரபரப்பு காட்சிகள். 25 ஆண்களும் 3 பெண்களும் இரவில் இணைந்து செய்த செயல், போலீசாருக்கு பறந்த தகவல். உடைமையில் வைத்திருந்த பயங்கர பொருட்கள். பிபிலையில் கொடூரம், தூங்கிக் கொண்டிருந்த மனைவிக்கு தீ வைத்த கணவன், பெண் பலி. அடுத்த அறையில் தூங்கிக் கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு கேட்ட சத்தம். கடைக்குள் நின்ற பெண்ணுக்கு திடீரென்று வந்த இருவர் செய்த செயல், சிசிடிவியில் பதிவான திடுக்கிடும் காட்சிகள். தமிழர் பகுதியில் இடம்பெற்ற சம்பவம். வவுனியா ஓமந்தையில் கொடூரம், ஆலயத்தில் வலுக்கட்டாயமாக பூசை செய்ய முயன்றதை தட்டி கேட்ட தாய் மீது தாக்குதல், மகனை கத்தியால் குத்தி கொலை. கடலில் காணாமற் போய் இறுதியில் தப்பி வந்த மீனவர்கள், யாரும் எதிர்பாராத அதிசயம். பாடல் பாடி கைதான இளைஞன் தொடர்பில் டக்ளஸ் வெளியிட்டுள்ள தகவல், அரச தரப்பு எம்பி தலையீடு செய்து விடுவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். வாகன இலக்கத்தகடு அச்சிடும் பணிகள் மீண்டும் ஆரம்பம், மீண்டும் நடைமுறைக்கு வரவுள்ள பணி. மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்ட 8 எண்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுப்பு, தோண்ட கண்டுபிடிக்கப்படும் எண்புக்கூட்டு தொகுதிகள்.
திடீரென்று அமைச்சர் கலந்து கொண்டிருந்த நிகழ்வில் பெண்ணால் பரபரப்பு. குழம்பிய பெண் கேட்ட கேள்விகள். நிறைவடையும் வேளையில் குழப்பம். தரையிறங்கும் போது பாரிய விபத்தை சந்தித்த விமான பறப்பு வரலாற்றில் எதிர்பாராத சம்பவம். திடீரென்று நடுங்கிய கட்டடங்கள், இடிந்து விழுந்த பள்ளி கட்டிடம், கொடியேற்ற விழாவில் பதற்றம்.